அதிமுக தலைவர்ன்ற அந்த ஒரு ஸ்டேட்டஸையே மறந்துட்டு என்டிஏவோட ஒரு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மாதிரி பேசுறாரு. முதல்வர் வாய்ஸ் கால்ல பேசுறாரு, எதிர்கட்சி தலைவர் வீடியோ கால்ல பேசுறாரு. இவர் போய் அங்க நின்னுட்டாரு. வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். தமிழக அரசியல் வில் பி செட் ஆன் ஃபயர் அப்படிதான் நான் சொல்லுவேன். மேபி நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு அளவுக்கு பார்க்காத ஒரு crowd திரும்ப பார்க்க வேண்டியதா ஏற்படும். தமிழக போலீஸ் தான் பாவம், ரொம்ப வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். வணக்கம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்தின் போது இந்து சமய அறநிலையத்துறை பணத்திலிருந்து கல்லூரிகளை நடத்துவதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. அதுவும் அதிமுகவை சேர்ந்த ஒரு தலைவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? எடப்பாடி பழனிசாமி அவங்க அதிமுக தலைவர்ன்ற அந்த ஒரு ஸ்டேட்டஸையே மறந்துட்டு என்டிஏவோட ஒரு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மாதிரி பேசுறாரு. ஏன்னா இந்த அறநிலைத்துறை அதை எப்படியாவது எடுத்துட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு போர்டு கிரியேட் பண்ணிடணும், அரசாங்கத்துக்கு கீழே இல்லாம அந்த அறநிலைத்துறை கோயில்களோட நிர்வாகம் நடப்பெறணும் அப்படின்றது பாஜகவுடைய ஒரு கொள்கை தான். எப்பயுமே அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்றாரோ அப்படின்னு அவங்களுடைய அழுத்தம் இருக்கும்னு பாக்குறீங்களா? பிஜேபி சைட்ல இருந்து இல்ல, எனக்கு அவரே அந்த ஐடியாலஜிக்குள்ள போயிட்டாரோன்ற டவுட் வருது. அவங்க கூடயே பேசும்போது அங்க ஒரு ஆரா அவருக்கு ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? அந்த ஆறால பேச ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடியார். அந்த திராவிட சித்தாந்தத்தையோ இல்ல அண்ணா வழி வந்த அந்த சுயமரியாதையோ விட்டுட்டு அண்ணாவையும் பெரியாரும் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இங்க பெருசா ஒரு சத்தம் வெடிக்கும்னு பார்த்தோம். இன்னைக்கு அவர் எப்படி சத்தம் வெடிக்குதுன்னா, எங்க கூட்டணி பலவீனமா இருக்கு, சண்டை போறோன்னு யார் சொல்ல போச்சுன்னு சொல்லி திரும்ப சண்டை போற நிலைமைக்கு போயிட்டாரு. அதனால மொத்தமா அவர் பிஜேபி ஆராக்குள்ள போயிட்டாரோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. இந்த மாதிரி ஒரு பிரச்சார பயணத்துல அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திட்டமிட்டு தயாரிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு டீம் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் தவறான விஷயங்களை கொடுத்துட மாட்டாங்க யாரும். அப்படி இருக்கும்போது தெரிந்தே அதை பேசுகிறார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இது பேசினா இது மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரும்னு தெரியும், எதிர்ப்பாங்கன்னு தெரியும். என்னதான் இருந்தாலும் அது திராவிட சித்தாந்தம் இருக்கக்கூடிய கட்சியாக தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போதும் அவர் பேசுறாருன்னா வேற ஏதாவது இதுல பாயிண்ட் இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, ஒண்ணு திமுகவை அட் எனி காஸ்ட் எதிர்க்கணும், ஏதாவது எதிர்க்கணும்ன்றது அவங்களோட ஒரு அஜெண்டாவா இருக்கும். ரெண்டாவது, அந்த சித்தாந்தத்தோட கொள்கை பிடிப்பெல்லாம் யாருக்கு இப்ப இருக்கிறதா பெருசா பார்க்க முடியல. என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம இப்ப இருக்கிற ஓட் பேங்க்குக்கு ஏதாவது ஒண்ணு பேசிப்போம், நம்ம யார் கூட கூட்டணியில இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பேசிப்போம், என்ன வேணா பேசலாம், இந்த எலெக்ஷன் வரைக்கும் பேசுவோம், அடுத்த எலெக்ஷனுக்கு அதை மாத்திக்குவோம் அப்படின்ற ஒரு தைரியம் பல்வேறு கட்ட தலைவர்களுக்கு, அது அதிமுக இல்ல திமுக கூட அந்த தைரியம் வந்துருச்சு. நம்ம எதை வேணா பேசுவோம், அது மறைஞ்சிடும் அப்படின்ட்டு. இதுக்கு என்னன்னா, காலங்காலமா இது இப்படிதான் இருந்திருக்கும் போல அரசியல்ல. இந்த தொகுதியில ஒரே தொகுதியில பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்க இடத்துல ஒரு வார்த்தை பேசிட்டு வேற பக்கத்துல ஒரு பக்கம் மக்களும் அங்க வேற மாதிரி பேசிதான் இவங்க அரசியல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா லைவ் எல்லாம் ரெக்கார்டு மீம்னு வந்த போது இவங்க எல்லாம் கொஞ்சம் வெளிப்படுறாங்க அப்படின்னு பாக்குறேன். என்னமோ அவரோட பொலிட்டிக்கல் பாசஸ் வேற யாரையோ நினைச்சுக்கிட்டு அவங்கள பீஸ் பண்றதுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது லாங் ஸ்டாண்டிங்கா இருக்காது. ஏன்னா இவர் அப்படிதான் இவர் அறநிலைத்துறை நீக்க மாத்தணும் இல்ல இதெல்லாம் சீர்படுத்தணும்னா அவரே பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு அறநிலைத்துறை சார்பா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதா பாக்குறோம். அது விஷயத்த நம்ம பாராட்டி தான் ஆகணும். திரு சேகர் பாபு அவங்க அதெல்லாம் எப்படி கவுண்டர் பண்றதுன்னு தெரியாம ஏதாவது ஒன்று அது மேல ஒரு அஃபென்ஸ் வைக்கணும்னு பாக்குற மாதிரி இருக்கு. டேட்டாஸ் ப்ராப்பரா இதுக்கு வெளியில இல்லை, இருந்தாதான் அதை பத்தி நம்ம பேச முடியும். அப்படிதான் அறநிலையத்துறை ஃபண்ட் எடுத்து படிப்புக்கு செலவுப்பட்டா பர்சனலா என்ன கேட்டா நான் ஓகே தான் சொல்லுவேன். ஏன்னா கோயில் இல்லாத ஊர்ல இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. கோயிலோட முக்கியம் பள்ளிக்கூடம்னு நமக்கு பாரதியாரே சொல்லியிருக்காரு. அதனால அது அப்படிதான் படிப்புக்கு செலவு பண்ணா சந்தோஷம். ஆனா யார் எதை எங்க எடுக்கிறாங்க, எதுக்கும் ப்ராப்பரா டேட்டா இருக்கா, இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சியா நடக்குதான்ற கேள்வி வரும் இல்லைங்களா? அது மக்கள் எப்படி இதை பார்ப்பாங்க? அவர் வைக்கிற அந்த பிரச்சாரத்தை முன்வைக்கிறார். திமுக பாருங்க இப்படி எல்லாம் பண்ணுது, அவங்க கண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாஜக தலைவர்கள் எப்படியெல்லாம் பேசுவாங்களோ, இல்லை ஒரு இந்து முன்னணி போன்ற அமைப்புகள்ல இருந்து எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகத்தெல்லாம் அவர் பயன்படுத்துறாரு. மக்கள்கிட்ட இதுக்கு வரவேற்பு இருக்குமா? பாஜக இப்படி ஒரு அரசியலை தான் பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களே சில நேரங்கள்ல அந்த மாதிரி எதுவும் பேச முடியாது தமிழ்நாட்டிலேன்னு கொஞ்சம் அலர்ட்டா இருப்பாங்க. அண்ணாமலை போன்றவர்கள்லாம் அந்த அரசியல இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருந்தவர், பல ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருந்தவர், இப்படி பேசுறாருன்னா மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் அகடமிக்கான ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் நீங்க கேட்குறீங்க. இது நான் கொஞ்ச நாளா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடத்துக்கு இது போய்கிட்டே இருக்கு. தமிழகத்துல கடவுள் மறுப்பு, கடவுளை எதிர்த்து பேசி, கடவுள் இல்லை மறந்துருங்க இப்படிலாம் பேசி வளர்க்கப்பட்ட திராவிட சித்தாந்தம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுல தான் பேச முடிஞ்சது அன்றைக்கு மக்கள் மனதை வென்ற எம்ஜிஆர், அண்ணாதுரை போன்ற பெரும் தலைவர்களாலே. ஆனா இன்னைக்கு சமீப காலமா குறைஞ்சது ஒரு 3-4 வருஷமா அதிகபட்சமா எல்லா கட்சிகளுமே கடவுளை நோக்கி மக்களை மக்கள்லாம் கடவுள் பேர் சொன்னாதான் ஓட்டு போடுவாங்க, ஐயோ அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க நம்ம அதுல சொல்லாம அவுட் ஆயிட போறோன்ற நிலைமைக்கு எல்லாரும்
அதை பேச ஆரம்பிக்கிற ஒரு நிலைமை ஏற்படுதோ அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா முருகன் முப்பாட்டன்னு சீமான் அண்ணன் சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோம். ஆனா 2021 தேர்தல் கிட்டத்தட்ட எல்லாரும், லிட்டரலி எல்லாரும், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடியாரா இருக்கட்டும், அன்னைக்கு இருந்த பாஜக தலைவர் எல்முருகனா இருக்கட்டும், எல்லாரும் வேல் தூக்கிட்டு போனாங்க. அப்ப எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, அவரு சீமான் சார் பேசும்போது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு வேலையை எடுத்துட்டு போறீங்கன்னா சித்தாந்தம் மாறிட்டாங்களான்னா, இங்க சித்தாந்தமே ஒண்ணு கிடையாது. எலெக்ஷனுக்கு மக்கள் ஓட்டை வாங்கணுமா, நீ ஏ சொல்லிட்டியா நானும் ஏக்கு கவுண்டர் ஒன்று சொல்லுவேன், நீ பி சொல்லிட்டியா நானும் பிக்கு ஒரு கவுண்டர் சொல்லுவேன்னு இன்னைக்கு ஹிந்து மக்களை அந்த பக்தி கடவுள் மார்க்கம் இதெல்லாத்தையும் தாண்டி அது ஒரு ஓட்டு அரசியல், இதுல அவங்க பேசிட்டாங்க நம்ம பேசுவோம் அப்படின்றது ஒரு பாயிண்டா பாக்குறேன். இதுல ரெண்டாவது இன்னொரு டேஞ்சரஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு. பாஜக செல்லும் இடமெல்லாம் இது நடக்குது. பாஜக செல்லும் இடமெல்லாம் அவங்களுடைய வளர்ச்சி ஒன்று ஏற்படுது. அந்த வளர்ச்சி அவங்க எங்கேருந்து கேபிட்டலைஸ் பண்றாங்கன்னா, அவங்களோட அஜெண்டா அவங்க வந்து ஹிந்துத்துவான்னு வச்சுட்டாங்க. அவங்க யார் கூட கூட்டணிக்கு போறாங்களோ அவங்களுடைய ஸ்ட்ராங் பெல்ட் எல்லாம் இவங்களோட ஸ்ட்ராங் பெல்ட்டா மாறுது, அவங்களுடைய ஓட் பேங்க் எல்லாம் இவங்களோட ஓட் பேங்கா மாறுதுன்றது பாஜகவுடைய ஒரு சிம்பயாட்டிக் growth-ஆ பாக்குறோம். அப்ப அந்த கூட்டணி கட்சியில இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, பாஜகவோட ரோல் எடுத்து பிளே பண்ணி போன ஓட்டை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஆந்திர பிரதேஷ்ல நீங்க பவன் கல்யாணை பார்க்கலாம். பவன் கல்யாண் எப்படி ஒரு ஸ்டைலான ஹீரோ எப்படி வலம் வந்தாரு 14ல இருந்து 19, 19ல இருந்து 24 பார்த்தோம். 24ல பாஜக கூட்டணியில தெலுங்கு தேச பார்ட்டியோட சேர்ந்து துணை முதல்வர் ஆகிறாரு. ஆன உடனே அவர் பண்ணதெல்லாம் நீங்க பாருங்க. திருப்பதியில லட்டுல கலந்தாங்க கலக்கலன்னு ஒரு குழப்பம் வந்த உடனே போய் 48 நாள் வேறதான் இருக்கிறேன், நான் அங்க பிரதர்ஷனம் பண்றேன்னு கிட்டத்தட்ட ஒரு பிஜேபி உத்தரப்பிரதேசில கூட யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணுவாரோ, என்ன மாதிரியான ஒரு ஆன்மீக போய் உட்காருவாரோ, அந்த ஆன்மீகத்துக்கு ஒரு பிரச்சனை எப்படி கொந்தளிப்பாரோ அந்த கொந்தளிப்பை பாஜக தலைவர்களை தாண்டி திருப்பதியை பெரிதும் பப்ளிசிட்டி பண்ண தெலுங்கு தேச பார்ட்டியை தாண்டி அவர் பண்ணாரு. ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்து ஓட்டு தான் எங்களுக்கு ஓட்டுங்க. அந்த ஓட்டை யார் அதிகமா கேபிட்டலைஸ் பண்றோம், பிஜேபியை தாண்டிய ஒரு இந்துத்துவவாதியா அவர் அங்க பப்ளிசைஸ் பண்ணாரு. அதோட நீட்சி தான் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தது. இங்க திருச்செந்தூருக்கு போனதா இருக்கட்டும், பழமுதிர்ச்சோலை போனதா இருக்கட்டும், திருவண்ணாமலைக்கு போனதா இருக்கட்டும், இன்னைக்கு முருகன் மாநாட்டுக்கு வந்ததா இருக்கட்டும், கிட்டத்தட்ட அவர் தன்னை பாஜகவோட ரெப்ரசன்டேட்டிவா மாத்திக்க பாக்குறாரு. அதே இங்க ரெப்ளிகேட் ஆகுதோ, பாஜகவோட கூட்டணியில போய் பல இடங்கள்ல தன்னுடைய கணிசமான ஓட் பேங்க பாஜகவுக்கு தாரை வார்த்து விட்டோம்னு நினைச்சு இன்னைக்கு பாஜக கூட போறதுதான் தனக்கு ஒரே வயபிள் ஆப்ஷன். சரி, வேற வழி இல்லை, நம்ம இந்த சிறுபான்மையினர் ஓட்டை விட்டுடுவோம், அவுட் ஆஃப் சிலபஸ் இந்த எக்ஸாம்க்கு. அது மற்றபடி இருக்கிறத ஃபுல்லஸ்டா கேபிட்டலைஸ் பண்ணிப்போம், நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் நமக்கே வந்துடணும், பாஜக கிட்ட இருக்கிறது சேர்த்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி திரும்ப அந்த 2ஆம் இடத்தை போட்டு ஹோல்ட் பண்ணிட முடியாதா அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். சொல்லுவாங்க இல்லைங்களா, சென்டம் எடுக்கிற பையனுக்கு தான் எல்லா டாபிக்கும் வேணும், பாஸ் பண்ணா போதுன்றவனுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் குறிச்சு கொடுத்தா போதும். அந்த நிலைமைக்கு மினிமம் பாஸ் வாங்கி எங்க 2வது இடத்துக்கு விஜய் தன்னை 3வது இடத்துக்கு தள்ளிடுவாங்களோன்ற பயத்துல அதிமுக ஹிந்துத்துவ ஓட்சியாவது ஹிந்து ஓட்சியாவது கன்சாலிடேட் பண்ணிக்கலாமோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு பார்க்கப்படுது, பாவமா பார்க்கப்படுது. சீமான் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதுல விஜயோடு பயணிப்பது கடினம் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில சொல்றாரு. நேத்தோ முந்தானத்தை கூட நான் பார்த்தேன், ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார். காரணம் அவருக்கும் எங்களுக்கும் கொள்கை ரீதியாக பல வேறுபாடுகள் இருக்குது, பெரியார் விஷயத்தில் நாங்கள் டோட்டலாக முரண்படுறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காரு. சீமானுடைய இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது 4 முனை போட்டியை உறுதிப்படுத்தி நாம் தனியாக தான் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடா, இல்லை ஏன் அதை தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காரு, விஜயோட போவாரா இல்லையான்ற ஒரு விஷயத்த அகைன் அண்ட் அகைன் ஒரு கிளாரிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்ன காரணம்? இல்லை, இங்கே ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்துகிட்டே இருக்கு. முதல்ல சில இடங்கள்ல நாம் தமிழருக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுறதா நான் பார்க்குறேன். என்ன நடக்குதுன்னா அவங்க இன்னைக்கு ஒரு ரெகனைஸ்டு பார்ட்டி, அந்த ரெகனைஷனையும் மதிக்காம இந்த மீடியாஸ் எல்லாமே திமுக கேம்ப், என்டிஏ கேம்ப், தாவேகா விஜய் சார் கேம்ப், இந்த 3 கேம்ப் மும்முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் தாவேகாக்கு நான் ஆதரவுனாலும் 4ஆவதா சீமான் சார் தலைமையில என்டிஏ ஒரு கூட்டணி, என்டிஏ ஒரு கட்சியும் இந்த போட்டியில இருக்கிறாங்க தான். அவங்க இந்த வாட்டி 8 தாண்டி 10, 12, 15 வரைக்கும் போகணும் அவங்க நம்புறாங்க, அதுக்கு உழைக்கிறாங்க. அவங்களை நீங்க புறம் தள்ளிட்டு இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே அரசியல் பேசிக்கிறது கொஞ்சம் தவறு. முதல் விஷயம், இது மீடியா ட்ரிவனா இருக்கு, இது பலவிதமான சந்தேகங்களை எழுப்புது. முதல்ல அந்த இடத்துல இந்த குழப்பத்துக்கு இது காரணம் வகுத்திருக்கு. இதனால அவர் தன்னுடைய இருப்பை பேச வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. அவங்க எப்படி ஸ்பெகுலேட் பண்றாங்கன்னா, இவர் அதிமுக கூடவோ இல்ல தாவேகா கூட கூட்டணி போயிடுவாரு, இல்ல கூட்டணி போலன்னா இவர் நெக்லிஜிபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இன்னைக்கு அவர் தனியா ஒரு ஓட் பேங்க் கேபிட்டலைஸ் பண்ணிருக்காருன்னா அதுக்கு உண்டான ஜனநாயக மரியாதை அவருக்கு கொடுக்கப்படணும். இது கொடுக்கப்படாத போது அந்த இடத்த அவர் எப்படியாவது தன்னுடைய ஓட் ஷேர் எனக்கு இருக்கு அப்படின்றத நிலைநிறுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. அதனால நான் கூட்டணிக்கு போல, நான் தனியா நிக்கிறேன். கூட்டணிக்கு போலன்றதுக்கு காரணம் என்ன? அதுல முக்கியமா
அவர் வந்து இத்தனை வருஷமா அஇஅதிமுக திமுக கூட்டணிகள் எதிர்த்து இருந்ததுனால தாவேகாக்கு போறாரா இல்ல தாவேகா கூட்டணி கூட பேச்சுவார்த்தை நடக்குதான்ற ஒரு ஸ்பெகுலேஷன் திரும்ப ஏற்படுத்துறதுனால அதுக்கு கிளாரிட்டி கொடுக்குறாருன்னு தான் பார்க்க முடியும். இது ஒன் சைட். சீமான் சாருக்கும் விஜய் அண்ணனுக்கும் உள்ள இந்த அரசியல் வேறுபாடுகள் வந்து எனக்கு இன்னும் நாம் தமிழ் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்ல பொதுவெளியில தப்பா புரிய வைக்கப்படுதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. விஜய் சார் வந்து அவரோட அரசியல் வந்து என்னதான் வந்து திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் இன்னொரு கண்ணுன்னு சொல்லியிருந்தாலும் அது அப்படி இல்லை. அதோட அர்த்தமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இது வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அந்த எல்லா உயிரும் அப்படின்றது வந்து புல் பூண்டுல இருந்து மரம் செடி கொடி இருக்கக்கூடிய வாயில ஜீவன் எல்லாத்தையும் சேர்த்து அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் முதன்மையா மனிதர்களுக்கான மனிதம் ஒரு அரசியலா பார்க்கப்படும் போது இங்க பிரிக்க முடியாது. அப்படியும் அவர் ஒரு சின்ன பிரிவினை தள்ளிட்டாரு. என்னன்னா வந்து பிரிவினையே இங்க அரசியலா பார்க்கப்படும் போது அவங்க வேண்டாம், அவங்க நம்ம ஃபேசிசம் சொல்லி ஓரம் தள்ளிடுவோம், மத்த இருக்கிற எல்லாரையும் சமமா பார்ப்போம் அப்படின்றதுதான். இப்போ திராவிடம்னா என்ன? திராவிடம்ன்றது இந்த 4 மொழி கூட்டு, இது ஒரு இங்க ஒரு இனமா பார்க்கப்பட்டது ஒரு காலத்துல. இது வந்து ஆரியத்திற்கோ இல்ல வடக்குல இருந்து வரக்கூடிய பிரஷரை நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து தடுப்போம் அப்படின்றது திராவிட கோட்பாடு. திராவிடம் மற்ற மாநிலங்கள்ல இல்லைன்னு சொல்றீங்க, கரெக்ட். ஆனா தமிழ்நாட்டுல மற்ற மொழி பேசக்கூடிய இருக்காங்க இல்லைங்களா, எல்லாரையும் அரவணைச்சிக்கக்கூடிய இடம் இது. அப்படி ஒரு புரிதல் தான் திராவிடம். அப்ப நான் வந்து ஒரு தெலுங்கரையோ ஒரு கன்னடிகரையோ ஒரு மலையாளியோ எதிரியா பார்க்க மாட்டேன், சகோதரன், வேற மொழி பேசும் சகோதரனா பார்ப்பேன். இது ஒரு திராவிடம் அரசியல் என்னோட புரிதல். தமிழ் தேசியம்ன்றது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழுக்குள்ள வந்துட்டா இவர் இந்த ஜாதி, அவர் அந்த ஜாதி, இவர் பிற்படுத்தினவர், இவர் முற்படுத்தினவர், இங்க ஒரு ஆண்ட பரம்பரைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒதுக்கிடுவோம். தமிழர்கள் எல்லாம் ஒன்றின ஒன்று இருக்கு. நான் ரெண்டுத்திலயுமே வந்து பிரிவினை இருக்கு. நான் பிரிவினையை புறம் தள்ளிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா அதுல இருக்கிற ஒற்றுமை மட்டும் அணைச்சிக்கிறேன். அப்போ தமிழ் தேசியம் ஒரு விதமான ஒற்றுமை, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற அண்ணன் தம்பி ஒற்றுமை. திராவிடம்ன்றது ஒரு தெருவுக்குள்ள இருக்க பக்கத்து வீட்டு அக்கத்துக்கு வீட்டுக்காரனோட ஒற்றுமை. இது எல்லாத்தையும் ஒற்றுமையா பார்த்துப்போன்னு சொல்றது தான் அந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அதனால அவர் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறாரு. திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறதுனால என்னுடைய தமிழ் தேசியம் பாதிக்கப்படும் அவர் ஒரு தவறான ஒரு புரிதலுக்கு போனதுதான் இது ஒரு பெரிய கேப்பா நினைக்கிறேன். இருந்தாலும் 2 பேரும் தனித்தனியா தான் இருக்கிறாங்க, தனித்தனி கூட்டணி தான், 2 பேரும் தனித்தனி முதல்வர் வேட்பாளர் தான். அது அவரும் புரிஞ்சுக்கிறாரு, மக்களுக்கு எடுத்து சொல்றாருன்றதான் பார்க்க வேண்டியது. அடுத்ததா தாவேகா தரப்புல இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற போராட்டம், அதற்கு நீதிமன்ற அனுமதி வாங்கி அதில் விஜய் கலந்து கொள்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கு. ஆனா இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. அவர் களத்துக்கு வரக்கூடிய முதல் போராட்டம், அவர் முதலில் வரப்போற ஒரு போராட்ட களமாக அது அமைகிற பட்சத்தில் அது எப்படியாக இருக்க போகும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, ஆக்சுவலி அந்த நியூஸ் நானும் கேட்டேன், ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி போராட்டத்துக்கு வந்து விஜய் சார் வரணுன்றது நான் எதிர்பார்க்கல, பர்சனலா சொல்றேன். ஏன்னா வந்து இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதை தாண்டின ஒரு கொள்கை அரசியலோ மக்களுக்கான அரசியலோ கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இந்த அஜித்குமாரோட டெத் வந்து, அதுவும் அது போலீஸ் அட்ராசிட்டி, போலீஸ் எக்ஸஸ், ஸ்டேட்டே ஒரு தப்பு பண்ணாத ஒரு இளைஞனை வந்து வஞ்சிட்டு தான் அவர் பார்த்திருக்காரு. அதனால தான் முதல்வர் வாய்ஸ் காலில் பேசுறாரு, எதிர்கட்சி தலைவர் வீடியோ காலில் பேசுறாரு, இவர் போய் அங்க நின்றுட்டார். அவர் அதை வந்து என்னமோ ஒன்று சொல்லுது. இந்த எது வந்து ஒரு மனுஷனை பொலிட்டிக்கலா வந்து ட்ரிகர் பண்ணி அரசியலுக்கு வர வச்சிருக்குமோ அந்த விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். அதனால அவருக்கு அது மேல ஒரு பெரும் கோபம் இருக்கு. அந்த கோபத்தோட வெளிப்பாடு வந்து நான் செயற்குழு மீட்டிங் கூட ஒரு ஃபேஸ்ல பார்த்தேன். ஒரு கொஞ்சம் இரிட்டேட்டடா தான் இருந்தார் இந்த பொலிட்டிக்கல் ஜோனுக்குள்ள. அதனால மேபி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். தமிழக அரசியல் வந்து வில் பி செட் ஆன் ஃபயர் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கூட்டம் சொல்லி ப்ராப்பரா அதை அரேஞ்ச் பண்ணி வர வச்சாங்கன்னா மேபி நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு அளவுக்கு பார்க்காத ஒரு crowd திரும்ப பார்க்க வேண்டியதா ஏற்படும். தமிழக போலீஸ் தான் பாவம், ரொம்ப வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். வந்தாருன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். வந்தா நல்லா இருக்கும். சஸ்பென்ஸ் அவ்வளவுதான். வரமாட்டான்னு எதிர்பார்க்கல. வெயிட். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமியோட கேம்பெயினில் அவர் திருமாவளவன் பற்றியும் பேசியிருந்தார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எப்போவுமே ஒரு திருமா எதிர்ப்பு இல்லை ஆன்டி விசிகேன்றதெல்லாம் பேசாமல் தான் இருந்தார். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம கூட்டணிக்கு வரணுன்ற ஒரு திட்டத்தோடு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பிரச்சாரத்தில் வெளிப்படையாக திருமாவளவன் குறித்து அவர் பேசியிருப்பதனால விசிகே இனிமேல் வர வேணாம், நம்ம பிஜேபியோடய ட்ராவல் பண்ணலாம், இதுதான் நமக்கான அணி, இல்லை அவங்க வரவே போகிறதில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரா? அவருடைய பேச்சின் நோக்கம் என்னவா இருக்கும்? இல்லை, ஆக்சுவலி திமுகக்குள்ள வந்து ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் முன்னாடி போயிட்டு சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். திமுக விசிகா ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு தெளிவா இருக்கு. ஆனா விசிகா வந்து காஞ்சிபுரத்துல ஒரு இடத்துல அதிமுகவோட ஒரு பெரும் தலைவரை சந்திக்கிறாரு. அந்த இடத்துல ஏதோ பேசப்பட்டதா பார்க்கும்போது அதுக்கு அடுத்து என்ன நகர்வு ஆச்சரியப்படுத்தும் வகையா திமுகவின் சார்பா மேபி ஒரு ஸ்பெகுலேஷனா சொல்றேன், செல்வ பெருந்தகை அவர்கள் போய் பாமகவை தோட்டத்துல ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறாரு. சந்திச்சோடனே கூட்டணியா அப்படின்னு கேட்டா இல்ல, அதை முடிவு பண்றதுக்கு கூட்டணி தலைவர் இருக்கிறாரு, தமிழகத்தோட இந்தியா கூட்டணி தலைவர் முதல்வர் இருக்கிறாரு, நான் வந்து மட்டும் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா,
சார் விசிகா திருமா சார், நீங்க போய் அதிமுகவையோ இல்ல வேற யாரையோ மீட் பண்ணீங்கன்னா நாங்க போய் பாமகவை மீட் பண்ணுவோம், எதுக்கு இந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்றீங்க அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் ஒரு பேச்சு வந்திருக்கலாம். அந்த பேச்சோட வெளிப்பாடு என்னவா இருக்குன்னா, சரி சரி லெட்ஸ் கோ ஃபார் ஸ்டேட்டஸ் கோ, நம்ம இப்படியே இருந்துக்கலாம்னு ஒரு கன்சல்டேஷன் இருக்கு பாருங்க. அப்போ நாங்க திரும்ப பாமகவை கூப்பிடல, நீங்களும் போய் யார்கிட்ட அதிமுக கிட்ட பேசிருக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு ரோல் இருக்கு, இதே பேசிப்போம், கூட்டணி முன்ன பின்ன பேசிப்போம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை நான் புரிஞ்சுக்கிறேன். இது வெளியில தெரியாது, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வலு சேர்க்கும் விதமா இன்னைக்கு மதிமுக வைகோ சார் எங்கள் கூட்டணி அதிமுக கிடையாது, திமுகவோட மட்டும்தான் அப்படின்னு ரீட்ரேட் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் மறுக்கப்பட்டிருக்கு, சீட் பத்துமான்னு தெரியல. இப்போ கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிகா எல்லாம் அதிமுக எல்லாரும் அதிக சீட் கேட்போம்னு சொல்றாங்க. ஆனா கிடைக்கும் கிடைக்காதுன்றதை தாண்டி நாங்க திமுகவோட தான் இருப்போன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க தெரியுங்களா. இது இப்படிதான் இருக்கு அப்படின்னும் போது விஜய் சாரை ட்ரை பண்ணோம், அவர் வர்ற மாதிரி இல்லை, அவரோட தலைமையை வச்சுக்கிறாரு. நாம் தமிழர் அவங்களும் எப்பயும் போல தனியா நிக்கிறாங்கன்னா நமக்கு வேற வழியே இல்லை, என்டிஏ தான் நமக்கான ஒரே வாய்ப்புன்னு அதிமுக ஒரு கார்னர்டு பொசிஷன் தள்ளப்படுது பாருங்க. அவங்க அதை ரீட்ரேட் பண்ணிக்கிறாங்க. சரி யாரும் வரமாட்டாங்க, பாஜக கூட போறன்னு ஆயிப்போச்சு, இவங்களையும் பகச்சிக்க முடியாது, லெட்ஸ் கோ வித் திஸ் அப்படின்னு சொல்லி நான் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கேன், முதல்வர் வேட்பாளரை என்டிஏ டெல்லி மேலிட முடிவு பண்ணணும்னு எடப்பாடியார் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டோட இது எல்லா ஸ்பெகுலேஷனும் முடிஞ்சிச்சு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் சொல்லலை, முதல்வர் வேட்பாளர் யாருன்னு டெல்லி சொல்லுன்னு சொன்னோன்னே சரண்டர். தேர் எண்ட்ஸ் த ரோல் ஆஃப் அதிமுகவுடைய சுப்ரீமசியோ சாவர்னிட்டியோ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த அதிமுக பிளே பண்ணிட்டு இருந்த ரோலை, பைவட்டல் ரோலை பிளே பண்றதுக்கு தமிழகத்தில் ஒரு மாற்று வரணும். அது தாவேக்காவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா பாக்குறேன். ஏன்னா ஒரே பாயிண்ட்ல அதிமுக போய் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிறதையும், அதே பாயிண்ட்ல நான் யாரு கூடயும் செட்டில் ஆக மாட்டேன், சரண்டர் ஆக மாட்டேன், தனியா தான் வருவேன்னு சொல்லி விஜய் சார் எடுக்கிற ரெட்டாரிக்கும் பார்க்கும்போது அதிமுக தாவேக்கா பிளே பண்ணணும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார்